வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்க இப்பதான் டீமர்ஜ் ஆகி வந்திருக்கிறதுனால நிறைய ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்க இங்கே நமக்கு வந்து கிடைக்கல, அப்சன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ அதனால அந்த பார்ட்டெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கோ அதுலேருந்து நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து செய்வோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து எந்த சஜஷன்ஸோ ஸ்கோர்ஸுமே நமக்கு கிடைக்காது, ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி தான் பிஇ ஜோனும் நமக்கு கிடைக்கல. இப்போ நேரடியாக வந்து இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் வந்தோம்னா கரண்ட் ரேஷியோ கிடைச்சிருக்கு 1.3 இருக்குது. ஸோ இப்போ அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த குவார்ட்டருக்கு அவங்க நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததுனால இவங்களோட ரிட்டர்னும் வந்து நெகட்டிவாக தான் காட்டிக்கிட்டு இருக்கும். புக் வேல்யூ 2ன்னு எடுத்திருக்கிறாங்க. பட் எனக்கு இதில் ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது. இந்த குவார்ட்டருக்கு 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனுவலைஸ்டாக இவங்க பிரித்ததோ பேஸ் பண்ணி ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 0.4 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டை காட்டிலும் நான் 0.4 தான் நான் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். தென் சப்சிக்வெண்ட்டாக புக் வேல்யூங்கிறது இவங்க 158ங்கிறது இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. எனிவே நமக்கு எப்படி போனாலும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது புக் வேல்யூக்கு கூட தான் இருக்குது. ஸோ இப்போ அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். பிஇ நெகட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக இவங்க மேலே கொடுத்துருக்கிற 300 ரூபா இப்போ இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் நம்ம ரிசல்ட் வந்து இது மேட்ச் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி இதே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சோ இல்லை இதை காட்டிலும் கம்மியாக வந்ததோ அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் பாசிட்டிவாக ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு அதை ஒட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கரெக்ஷனாக இல்லாட்டி அப்சைட் மூமெண்ட்டாங்கிறது நம்ம பிறகு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் அப்படிங்கிறது கம்பேரிசன் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம பார்ப்போம் இவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னாக்க 9.2% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 258% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1000 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் கம்மியாக இருக்குது. அதனால இபிஎஸோட லெவல் 2.88 இருக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு தான் நமக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக நம்ம எப்படி நம்ம குவார்ட்டர்லிக்கு உண்டானதில் 3 குவார்ட்டருக்கு நம்ம கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபினான்ஷியல் இதில் நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு புக் வேல்யூ நான் படித்து பார்த்து எனக்கு கிடைக்கல, என் கண்ணுக்கு தட்டுப்படலை. பட் எனிவே இந்த இபிஎஸ் கிடைச்ச இபிஎஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி பண்ணல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து புக் வேல்யூ 0.4 தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ ஃபேர் ப்ரைஸ் 9.73 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 331 போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 34 வருது. இது ஆப்வியஸாக நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இதை பேஸ் பண்ணி நமக்கு பிஇ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இந்த 0.4 பேஸ் பண்ணி நமக்கு புக் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நமக்கு வந்து 3 குவார்ட்டருடைய இபிஎஸ் இருக்குது. அந்த 3 குவார்ட்டருடைய இபிஎஸ்ஸையும் தூக்கி நான் போட்டேன். இதோடைய குமுலேட்டிவ் இபிஎஸ்ங்கிறது நமக்கு 3.50 வருது. குமுலேட்டிவ் ஆவரேஜ் இபிஎஸ்ங்கிறது 3.50, குமுலேட்டிவ் இபிஎஸ்ங்கிறது 10.5 வருது. ஸோ இப்போ அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு 3.50 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குனாக்க இப்போ ப்ரீவியஸ் டிசம்பரோடது நமக்கு இல்லாததுனால கம்பேரிசன் நம்ம பண்ண முடியல. ஸோ இப்போ எனிவே நம்ம Q2 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெகட்டிவ் ரிசல்ட் ஆவரேஜை நம்ம கம்பேர் பண்ணோம்னா இப்போதைக்கு இது சரியாக வரல. அதனால நான் நேரடியாக இதுலேருந்து நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கக்கூடிய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட்டில் கிடைச்சக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸுக்குள்ளே நம்ம போயிடுவோம். எந்த கம்பேரிசனும் வேணாம். நான் டைரக்ஷன்ஸுங்கிறது எப்படி மூவ்மெண்ட்டை ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம நேரடியாக ப்ரைஸை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இங்கே நான் ப்ரைஸில் வந்து R3லேருந்து R5 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். R3 208, R3 R4 உடைய மிட் பாயிண்ட் வந்து 266,
R4 332, R4, R5 யோட மிட் பாயிண்ட் 410, R5 வந்து 498. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஆக்சுவலாக இந்த குவார்ட்டர்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இந்த இதில் கால்குலேட் பண்ணோம்னா R4ல போயிட்டு சஸ்டெயின் பண்ணாமல் கீழே கரெக்ஷன் வரான். இந்த கரெக்ஷன் எடுக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து 266, அதுக்கப்புறம் 208. பார்ப்போம் இவன் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சப்போஸ் இவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து மேலே 332 உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 410 அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.